முதலமைச்சர் விஜய் சார் வந்து செய்தியாளர்களை சந்திக்காம இருக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு செய்தியாளர் வந்து அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள்ட்ட வந்து கேட்குறாரு, முதலமைச்சர் விஜய்க்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் ஒரு மரியாதையே சொல்லாமல? அதனால் முதலமைச்சர் விஜய் அவர்கள்னு சொல்லலாம், ஒரு மரியாதையா பேசலாம். முதலமைச்சர் விஜய்க்கு பயிற்சி கொடுக்க வேண்டியதானே அப்படின்றீங்க. இதே பயிற்சி உங்களுக்கு முதலமைச்சர் விஜய் கொடுக்கலாமே சார்? இல்ல இப்படி சொல்லக்கூடாது. ஒரு பயிற்சி கொடுங்க. அத இப்படி சொல்லக்கூடாது. அதாவது அவர் மாண்புமிகு முதல்வர், அவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு நீங்க வந்து இப்படி சொல்லாதீங்க. செய்தியாளர்களை சந்திப்பதே கிடையாது சார். இல்ல அதுக்கான பதில சொல்ல விடுங்க. இந்த பயிற்சி கொடுங்க, அந்த பயிற்சி அவரு சொல்லுவார்ல, அரசியல் சார்பு தன்மை இல்லாம ஒரே கட்சிக்கு பேசாம மக்களுக்காக பேசுங்க, இவருக்கு பயிற்சி கொடுங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்க. அதனால என்ன சொல்லியிருக்கணும் நீங்க? முதலமைச்சர் விஜய் சாரை செய்தியாளர்களை சந்திக்க சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டா அது எப்படி இருக்கும்? எப்படி கேட்குறீங்க? பயிற்சி கொடுக்க வேண்டியதானா? உங்களை சந்திக்கிறதுக்கு தனியா பயிற்சி வேற பண்ணணுமா? ஏன் இப்படிதான் விஜயகாந்த் சாரோட லைஃபையே நாசம் பண்ணதே நீங்க தான். எல்லாரையும் கேட்டா சொல்லுவாங்க, அவரை தப்பு தப்பா சித்தரிச்சு எப்படி போட்டு அவரோட லைஃபையே நாசம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒருத்தர் சொல்றாரு பாருங்க, விஜயகாந்த் சாரோட லைஃப் எப்படி நாசம் பண்ணீங்கன்னு சொல்றாரு பாருங்க. இதுக்கு முன்னாடி வந்து கேப்டன் வந்து எவ்வளவு சித்திரத்தை பேசுறீங்க தெரியுமா? எவ்வளவு மீம்ஸ் போட்டிருப்பீங்க. ஒரு துப்பனா ஒரு மீம்ஸ், ஒரு பேசினா ஒரு மீம்ஸ். எதுக்கு அநியாயம் பண்றீங்க? ஒரு நல்ல மனுஷனா இப்ப வந்து நல்லவரு வல்லவரு தொழில் சங்கத்துக்கு இவ்வளவு பண்ணிடுறாரு, உழைச்சவருக்கு இவ்வளவு பண்ணிடுறாரு, எதுக்கா போடுறீங்க? போடாதீங்க. சத்தியமா சொல்றேன், ஒத்த மட்டும் மீடியாவும் போடாதீங்க. எங்களுக்கு தெரியும் எங்க கேப்டன் எப்படின்னு. சும்மா வந்து அப்ப வந்து கேப்டன் மைக் எடுத்து தூக்கி வச்சாரு, காரி துப்புனாரு. அப்பலாம் உங்களுக்கு கேப்டன் வந்து கல்ல ஏறலையா? செத்ததுக்கு அப்புறம் உங்க கேப்டன் கல்ல ஏறினாரா? பாத்தீங்களா, மக்களுக்கே நீங்க எப்படிலாம் நியூஸ் போடுவீங்கன்னு சொல்லி தெரிஞ்சிருக்கு. அது அது மட்டுமா, அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் பண்ண நல்லதெல்லாம் சொல்றீங்க. ஏன் அவர் உயிரோடு இருந்தப்பயே அவர் செஞ்ச நல்லதெல்லாம் சொல்லிருந்தீங்கன்னா அவர் சிஎம் இருக்க வேண்டியவர், சரிங்களா? அவரோட லைஃபை நாசம் பண்ணதே நீங்க தான். அதை தெரிஞ்சுக்கோங்க. விஜய் சார் வந்து உங்களை அவாய்ட் பண்ணது எவ்வளவோ நல்லது. அது மட்டுமா, விஜயகாந்த் சாரு அவரே சொல்றாரு பாருங்க, நீங்க எப்படிலாம் வீடியோ எடுத்து ஒரு பக்கம் மட்டும் போட்டு ஒரு பக்கம் போடாம விட்டுருக்கீங்கன்னு சொல்றாரு பாருங்க. பத்திரிகை நண்பர்கள் இருக்கீங்களே, என்ன கையை காட்டின கையை கொண்டு விடணும், எதுக்காக கையை காட்டின எதுக்காக கொண்டு விட நீங்க சொன்னீங்க சொல்லி தான் மக்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொன்னீங்களா? இல்ல ஒரு பக்கம் தானே காட்டினீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல இல்லையா? என்ன சொல்லி ஏன் சொல்லல? அன்னைக்கு உங்களுக்கு செய்தி ஆக்கணும், விஜயகாந்த போட பத்திரிகை வைக்கணும், ஏதோ ஒண்ணு செய்தி ஆக்கிட்டு ஏன் இதெல்லாம் சொல்லணும்? பத்திரிகை என்பது ஒரு தூண். ஆனா அந்த தூண் வந்து இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சிக்கு பெரிய கேரளா ஜால்ரா போறீங்க. ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக் ஜிங் சக். என்ன பயம்? கழுத்து கட்டியா வந்துடும். ஏன் உங்களை நம்பி மக்கள் வாங்குறாங்க பாக்குறாங்களே, நீங்க எப்படி இருக்கணும்? கேட்டீங்களா? அப்போ ஆளுங்கட்சியா இருந்தவ டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணி அவரு ஏதோ கை தூக்குனாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மட்டும் போட்டு ஒரு பக்கம் போடாம விட்டீங்க. அததான் அவர் சொல்லியிருப்பாரு. நீங்க இப்படி ஒரு பட்சமாவே நடந்துக்கிறதுனாலதான் அவரோட லைஃபே நாசமா போச்சு. இப்பயும் நீங்க வந்து டிஎம்கேக்கு சப்போர்ட்டா தான் நீங்க வந்து கொடி தூக்கிட்டு வர்றீங்க. அதனாலதான் சிஎம் விஜய் சார் வந்து உங்களவே அவாய்ட் பண்றாரு. அவர் ஏதாவது ஒண்ணு பேச நீங்க அது ஒரு நாலஞ்சா திரிச்சு பேசி இவரோட லைஃபையும் நாசம் பண்றதுக்கா? அவருக்கு ஓட்டு போட்ட நாங்களே அவர் ப்ரெஸ் மீட் கொடுக்கலன்னு சொல்லி நாங்களே ஃபீல் பண்ணல. ப்ரெஸ்காரங்க நீங்க ஏன் ஃபீல் பண்றீங்க? அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்தா என்ன, கொடுக்கலன்னா என்ன? உங்களுக்கு தேவையான செய்திலாம் வருதுல்ல, உங்களுக்கு அது பத்தாதா? அவர் ப்ரெஸ் மீட் கொடுத்து அவரை வந்து ஒரு நாலஞ்சா சித்தரிச்சு பேசி அவரோட லைஃப்பை நாசம் பண்றதுக்கு முதல்ல ஒருத்தர்கிட்ட, அதுவும் இத்தனைக்கு அவர் அமைச்சர்கிட்ட கேட்குறீங்க. ஒரு முதலமைச்சருக்கு எப்படி மரியாதை கொடுக்கணுமோ அப்படி மரியாதை கொடுத்து கேள்வியை கேளுங்க, சரிங்களா?